ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால என்னால் எந்த ஸ்டோரிஸும் போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். சுத்தமாக வாய்ஸும் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுனால தான் ஒரு அழகான ஸ்டோரி எடுத்துகிட்டு உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கான கதையை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் இரவின் நண்பன். சித்தாரான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு பெட் டைம் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்குமா. ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரகிள் இருக்காதான். தூங்கணும்னு நினைக்கும் போது அவள் சில ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாளாம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவாளாம். சில வாட்டி தான் தூக்கம் வராமல் கொஞ்சம் அவஸ்தைப்படுவாளாம். மற்றபடி எதுவும் இருக்காதான். யூஸ்வலாக அவள் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பல் தேய்ச்சிருவாளாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பாளாம், தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிட்டு குட் நைட் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போயிடுவாளாம். போனோடனே கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுவாளாம். ஆனால் ஒரு ராத்திரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சான். சித்தாரா படுக்க போகிற டைமில் அவள் தலையை பில்லோ மேலே வச்சாலாம். பில்லோ கொஞ்சம் விகில் ஆக ஆரம்பிச்சுதான். அப்படி இப்படின்னு ஆடிச்சான். சித்தாரா தலையை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலாம். பில்லோ இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருந்துச்சான். அப்படின்னு சித்தாரா சொன்னாலாம். அப்போது ஒரு சாஃப்ட் வாய்ஸில் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்டுச்சான். சித்தாரா உடனே எழுந்து உட்காந்துட்டாளாம். யாரு அப்படின்ட்டு. நான் தான் உன்னோட பில்லோ பேசுகிறேன், உன் தலையணை அப்படின்னு சொன்னாலாம். சித்தாரா கண்ணு பெருசாயிடுச்சான். தலையணை பேசுதா அப்படின்ட்டு. பேசுறது மட்டும் இல்லை, இன்னைக்கு எனக்கு தான் கொஞ்சம் தூக்கம் வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பில்லோ சொல்லிச்சான். சித்தாரா ஷாக்கில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்பப்போ எனக்கு தான் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவேன், இன்னைக்கு என்ன அப்படின்னு சித்தாரா கேட்டாலாம். இன்னைக்கு ரோல்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு பில்லோ சொல்லிச்சான். நீ தான் என்னை தூங்க வைக்கணும் அப்படின்னு பில்லோ சொல்லிச்சான். பில்லோ கொஞ்சம் சைடுக்கு அப்படியே ஃப்ளாப் ஆகி இருந்துதான். இங்கே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு பில்லோ சொல்லிச்சான். மறுபடியும் மிடிலுக்கு வந்துச்சான். இங்கே ரொம்ப பஃபி பஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் பில்லோ. அப்புறம் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி படுத்துச்சான். இங்கே ஓகே, இல்லை இல்லை இரு, இல்லை ஓகே தான், இல்லை அப்படின்னு இழுத்துச்சான். சித்தாரா சிரிச்சு சிரிச்சு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாலாம். எனக்கு முதல்ல ஒரு ஸ்டோரி சொல்லு, அப்புறம் அப்படின்னு எழுத்துச்சான். சரி என்ன ஸ்டோரி? ஒரு ரேபிட் ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு சித்தாரா கேட்டாலாம். அது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லிச்சான் பில்லோ. அப்போது ஸ்பேஸுக்கு போன ஒரு கேட்டோட ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு சித்தாரா கேட்டாலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி பில்லோ சொல்லிச்சான். அப்போது பாட்டு பாடுற ஒரு லட்டு அந்த மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். பில்லோ இமீடியட்டாக செட்டில் ஆயிடுச்சான். கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு சித்தாரா ஆரம்பித்தாலாம். ஒரு வீட்டில் ஒரு லட்டு இருந்தது அப்படின்னு சித்தாரா சொல்லி முடித்த உடனே நம்ம தலையணை நடுவில் பேச ஆரம்பிச்சிருச்சான். எல்லோ லட்டுவா இல்லை ஆரஞ்சு லட்டுவா அப்படின்ட்டு. எல்லோ லட்டு அப்படின்னு சித்தாரா சொன்னாலாம். அந்த லட்டு ரவுண்டாக கெட்டியாக இருந்துச்சா இல்லை கொஞ்சம் ஸ்குவிஷியாக இருந்துச்சா அப்படின்ட்டு. ரவுண்டாக கெட்டியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சித்தாரா சொன்னாலாம். அது என்ன மாதிரி பாட்டு பாடிச்சு? கிளாசிக்கல் பாட்டு பாடிச்சா இல்லை குத்து பாட்டு பாடிச்சா அப்படின்னு தலையணை கேட்டுச்சான். சித்தாராக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சான். நீ தூங்கவே மாட்டியா, இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி சித்தாரா சொன்னாலாம். ஆமாம்ல, எனக்கு கொஞ்சம் பிளாங்கெட் எடுத்து இந்த மாதிரி டக் பண்ணி விடுறியா, கொஞ்சம் எதமாக இருக்கும், தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தலையணை சொல்லிச்சான். சித்தாரா தலையணை பக்கத்தில் நீட்டாக கொஞ்சம் பிளாங்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாலாம். இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். அவளும் இன்னும் கொஞ்சம் டக் பண்ணி விட்டாலாம். இப்போது என்னை தட்டி விடு அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். சித்தாராவும் பொறுமையாக தட்டி விட்டாலாம். லெஃப்ட் சைடில் தட்டி விடு அப்படின்னு சொல்லிச்சான். அவளும் லெஃப்ட் சைடில் தட்டி விட்டாலாம். இப்போது அதே மாதிரி ரைட் சைட்லேயும் தட்டி விடு அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் டூ மச்சா இல்லையா அப்படின்னு சித்தாரா கேட்டாலாம். தூங்கணும்னா இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். சித்தாரா பொறுமையாக ஒரு லல்லபையை ஹம் பண்ண ஆரம்பித்தாலாம். தலையணை உடனே பேச ஆரம்பிச்சிருச்சான் நடுவில். கொஞ்சம் ஸ்லோவாக ஹம் பண்ணு அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். அவளும் பொறுமையாக ஹம் பண்ணாலாம். இன்னும் கொஞ்சம் கோசி வாய்ஸோட பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். அவளும் மெல்லீஸாக அப்படியே பொறுமையாக பண்ணாலாம்.
ரூமே காம் ஆயிடுச்சான். விண்டோவில் மூன் லைட் தெரிய ஆரம்பிச்சுதான். ஃபேனும் வந்து சாஃப்டாக ஓடிட்டு இருந்துச்சான். சித்தாராக்கும் கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சான். இந்த தலையணை இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் குட் குட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் தலையணை. சித்தாரா வந்துட்டு அப்படியே ஹம் பண்ணி பாடிக்கிட்டு கண்டினியூ பண்ணாலாம். கொஞ்ச நேரம் கழித்து பில்லோ வந்துட்டு பெரும் மூச்சு விட்டுச்சான். அப்படின்னு பண்ணிவிட்டு ஸ்டோரியும் இந்த லல்லபை காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையணை சொல்லிச்சான். அப்போ தூங்கு அப்படின்னு சித்தாரா சொன்னாலாம். ஒரு கடைசி கேள்வி அப்படின்னு தலையணை சொல்லிச்சான். ஐயோ இன்னும் என்ன அப்படின்னு சித்தாரா கேட்டாலாம். அந்த பாட்டு பாடுற லட்டு கதை சொன்னல, அதில் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி தலையணை கேட்டுச்சான். சித்தாராக்கு சிரிப்பு தான் வந்துதான். அதெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். தலையணையும் அமைதியாக படுத்து தூங்கிருச்சான். அப்பாடி இப்போ தூங்கும் போல இந்த தலையணை அப்படின்னு சித்தாரா நினச்சிக்கிட்டாலாம். அப்போ தான் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். சித்தாரா கொஞ்சம் ஷாக்கில் பார்த்துட்டு இருந்தாலாம். திரும்ப அப்படின்னு கேட்டுச்சான். பார்த்தா தலையணை கொரட்டை விட்டுட்டு இருந்துதான். இவ்வளோ சீன் போட்ட நீயே ஃபஸ்ட்டு தூங்கிட்டியா அப்படின்னு சித்தாரா நினச்சிட்டு இருந்தாலாம். தலையணை வந்துட்டு பாதி தூக்கத்தில், ஏன்னா நீ நல்லா தூங்க வச்ச, என்ன அழகாக பாட்டெல்லாம் பாடின, அப்புறம் கதை சொன்ன, ஹம் பண்ண அப்படின்னு சொல்லிச்சான். சித்தாராவும் சரின்னு சொல்லிட்டு தலையணை மேலே தலையை வச்சுட்டு படுக்க ஆரம்பித்தாளாம். தலையணை தூக்கத்துலேயும் குட் நைட் அப்படின்னு சொல்லிச்சான். சித்தாராவும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாளாம். அந்த ராத்திரியிலேருந்து பெட் டைம் வந்த உடனே சித்தாரா அவளோட ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு தலையணை இன்னைக்கு நார்மலாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிப்பாளாம். இல்லை இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்க போதா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாளாம். மோஸ்ட்டாக சில வாட்டி தலையணை அமைதியாக படுத்து தூங்கிருமா. சில வாட்டி வந்துட்டு ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகிருக்குமா. அப்போது சித்தாரா தான் வந்துட்டு பெரிய பொண்ணு மாதிரி, அந்த தலையணை தான் வந்துட்டு அவளோட பேபி மாதிரி முதல்ல தலையணைக்கு லல்லபை பாடி ஸ்டோரி சொல்லி தூங்க வைப்பாளாம் தட்டி தட்டி. சில வாட்டி வந்துட்டு தலையணை அழகாக படுத்து தூங்கிருமா. சித்தாரா வந்துட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவளும் படுத்து தூங்கிடுவாளாம் ஹக் பண்ணிவிட்டு. தலையணையை தான் வந்துட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு படுத்துருவாளாம். இந்த குட்டி கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்களும் எப்போவுமே அம்மா வந்தால் தான் தூங்குவேன், அப்பா வந்தால் தான் தூங்குவேன், இல்லை தாத்தா பாட்டி யாராச்சும் என் கூட இருந்தால் தான் தூங்குவேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கக்கூடாது. அழகாக சித்தாரா மாதிரி ஒரு பெட் டைம் ரொட்டீன் வச்சுக்கிட்டு அதை முடிச்சுட்டு தலையணையை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு, அதாவது உங்கள் இரவின் நண்பனாக நினச்சிட்டு சில வாட்டி நீங்கள் அந்த தலையணையை தூங்க வைக்கிற மாதிரி ப்ரிட்டெண்ட் அண்ட் ப்ளே பண்ணுங்க. சில வாட்டி அந்த தலையணையை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னோட ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டு லல்லபாய் கேட்டுக்கிட்டு சமத்தாக படுத்து தூங்கிருங்க. ஏன்னா நீங்கள் பெட்டுக்கு போகிற அந்த டைமில் தான் அம்மா அப்பா எல்லாம் நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர் டின்னர் இருக்கிற க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தானே காலையில் உங்களை டைமுக்கு கிளப்ப முடியும் ஸ்கூலுக்கு, அப்புறம் மற்ற வேலைலாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைனா உங்களை தூங்க வைக்கும்போது அவங்களும் ஆல்ரெடி ஃபுல் டே வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் தூங்க வைக்கும்போது அவங்களும் தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டயர்ட்னஸில் எல்லா வேலையும் பெண்டிங்கில் இருந்துடும். அப்போ மறுநாள் காலையில் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்ல. மார்னிங்ஸை நம்ம காமாக ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டேவே ரொம்ப நல்லா போகும் நமக்கு. அதனால் நைட்டு யாரையுமே எதிர்பார்க்காம நீங்களே படுத்து தூங்கிட்டீங்கன்னா அந்த டைமில் அம்மா அப்பா அவங்களோட வேலை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிப்பாங்க. அண்ட் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப் அதுதான். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை என்னோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா அண்ட் பாய் பாய் மை டியர் லிட்டில் டார்லிங்ஸ்.